அனைவருக்கும் வணக்கம். காஞ்சியேஷன் கிருஷ்ணகிரி. நம்ம டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். காலைல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு, சைந்திரா காசிட்டா, அதாவது ட்ரிகனாமெட்ரி. அது ஒரு முக்கியமான தலைப்பு தெரியும் உங்களுக்கு. அடுத்தபடியாக படக்கணக்குகள் என்ன கொடுப்பாங்கன்னா 8, 9, 10 புக்கில் இருக்குது. ஒரு இதுமாதிரி டயக்ராம் கொடுத்து இந்த கோடு போடும். நீலட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. நீலட்ட பகுதின்னு பரப்புன்னு கேட்பாங்க. ஷேடோ போர்ஷன் இதுபோல் கணக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேப்பர் 1லையும் கேட்குறாங்க, 2லையும் கேட்குறாங்க. 8th புக்கில் பார்த்துங்க, 9th புக்கில் பார்த்துங்க, 10th புக்கில் பார்த்துங்க. சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். படக்கணக்குகள் 6லேருந்து 10 வரைக்கும் எல்லா புக்கிலையும் இருக்குது. இது அளவியல் சம்மந்தமாக இருக்கும், இல்லை ஜியாமெட்ரி வடிவியல் சம்மந்தமாக இருக்கும். படத்தில் சதுரத்தின் பக்கம் 14 சென்டிமீட்டர் எனில் நீளட்ட பகுதியின் பரப்பு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் வெள்ளை சதுரம் இருக்குது, இதில் மட்டும் கோடு போட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்கு? சதுரத்தின் பக்கம் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏ கொடுத்தாச்சு. பக்கம்னா ஏன்னு அர்த்தம். ஏ 14 சென்டிமீட்டர். நம்ம சதுரத்து உள்ளதான் வட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இதான் அதுக்கு ஃபார்முலா போல் நீளட்ட பகுதியின் பரப்புனா இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை எழுத வேணாம். சதுரத்தின் பரப்பு மைனஸ் 4 கால் வட்டம், 4 கால் வட்ட பரப்புன்னு போட்டுங்க. சதுரத்தின் பக்கம் ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர்டு. கால் வட்டத்துக்கு கால் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. இந்த 4 அடிச்சிடலாமா? ஏ 14 குறிக்கும். 14 ஸ்கொயர்டு பை 20 போட்டுங்க. ஆரம் விட்டத்தில் பாதி ஆரம். இது விட்டன்னு அர்த்தம். விட்டம்னா உங்களுக்கு டயமீட்டர் 14, ஆரம்னா ரேடியஸ். அப்போ ஆர் 7 வரதில் பாதி, விட்டத்தில் பாதி. 7 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? 196 வரும். 14 ஸ்கொயர்டு 27, 7 7 போட்டுக்குமா? 1 அடிச்சிருவோம். 196 மைனஸு 27, 154 கழிச்சோம்னா 196ல் 154 போக 2, 4, 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இதுக்கு ஆன்சராக இருக்கு. சதுரத்தின் பரப்புனா உங்களுக்கு 196, வட்டத்தின் பரப்புனா 154 வரும். இந்த பகுதி பரப்புனா 2 மைனஸ் பண்ணுறது தான் ஆன்சராக இருக்கும். இது ஷார்ட்டோட போடலாம். எப்படி ஷார்ட்டானா, இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. 3/14 ஏ ஸ்கொயர்டு. 3/14 ஏன்னா இந்த பக்கத்தை குறிக்கும். 14 × 14 இதை அடித்தோம்னா 3/42 வந்துடும். ஷார்ட் ஃபார்முலா இருக்குது. சதுரத்துக்குள்ள ஒரு வட்டம் இருந்து இந்தமாரி கேட்டுருந்தாங்கன்னா 3/14 ஏ ஸ்கொயர்னு ஒரு ஷார்ட் ஃபார்முலா வச்சிங்க. ஏ ஸ்கொயர்னா ஏ 14னா அது 2 வாட்டி பெருக்கிங்க. ஓகேவா? படத்தில் சதுரத்தின் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரம் இருக்க உள்ளர கோடெல்லாம் போட்டிருக்கா. சதுரத்தின் பக்கம்னா 10 சென்டிமீட்டரு. பக்கத்துக்கு ஏன்னு கொடுத்துக்கிறோம். ஏ 10 சென்டிமீட்டர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நீளிடாத பகுதியின் பரப்புனா இது நீளிட்ட பகுதி. இந்த கேப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பகுதியும் கேட்கலாம், நீளிட பகுதியும் கேட்பாங்க. அப்போ நிழலிடாத பகுதினா என்ன பண்ணணும்னா, நிழலிடாத பகுதியின் பரப்புனா வெளியில் உள்ளது என்னது? சதுரத்தின் பரப்பை கண்டுபிடிச்சி மைனஸ் இது 2 அரைவட்டம் பாருங்க. இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். 2 அரைவட்ட பரப்பு. 2 அரைன்னு கூடுமா? தமிழே எழுதியும். அரைவட்ட பரப்பு. சதுரத்துக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு. அரைவட்டத்துக்கு அரை, வட்டத்தின் பரப்பு பை ஆர் ஸ்கொயர்டு, அரை பை ஆர் ஸ்கொயர்டு. இந்த 2 அடிச்சிடலாமா? ஏ எவ்வளோன்னு சொல்லுங்க? 10 ஸ்கொயர் பண்ணிங்க. இங்கே 1 விட்டுருங்க. பை 20/7 போட்டுங்க. ஆரம் எவ்வளோதுன்னா, இது வட்டத்தோட விட்டம். விட்டம் தான் 10. விட்டம் 10. டயமீட்டர். ஆரம்னா அதில் பாதி. 10ல் பாதி எவ்வளவு? 5 சென்டிமீட்டர்.
5 ஸ்கொயர் போட்டுக்குமா? 10 ஸ்கொயர் 10 100, 5 ஸ்கொயர் 25, 100 மைனஸ் 2 22 25 பேருக்கு 550 வரும். 550 எடுத்து 7 வகுக்கிறோம். 7 49, 6 60, 8 56, புள்ளி வச்சு 40, 5 35, 5 50, 7 49. ஓகே, 78.57 இந்த ஆன்சர் இருக்கு. டிக் பண்ணாதீங்க. இது எதோட ஆன்சர்னா நிழலற்ற பகுதியின் ஆன்சர். அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த நம்பரை எழுதிக்கலாம். நிழலற்ற பகுதினா இந்த கேப் இருக்காது. அப்போ சதுரத்தின் பரப்பு மைனஸ் 2 அரை வட்டம். இன்னைக்கு கழிச்சு போடலாமா? 100 மேலே போடுங்க. 78.57 போட்டோம்னா இங்கே 0 போட்டுங்க. 10 7 போக 3, 9 5 கழிச்சா 4, 9 8 1, இங்கே 2, 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது அடுத்த கணக்கு பாருங்க. இது 8வது புக்கில் இருக்கு. நிறைய கணக்கு 8வது புக்கில் பார்த்துங்க. 9வது புக்கில் இருக்கு, 10வது புக்கில் இருக்கு. பட கணக்குனா அது ஜாமெட்ரி கணக்காக இருக்கலாம், இல்லை அளவை கணக்காக இருக்கலாம். 7 சென்டிமீட்டர் விட்டமில்ல. விட்டம்னா என்ன அர்த்தம்? டயமீட்டரா? டயமீட்டர். 4 நாணயங்களை, இது நாணயம் சேர்க்கும் போது இடையில ஒரு கேப் விழுது பார்த்தீங்களா? அதை அந்த பகுதி கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்வட்டம், 2 கால்வட்டம், 4 கால்வட்ட பரப்பு தான் நம்மளுக்கு தேவையான பரப்பு. நிழலற்ற பகுதி பரப்புனா என்ன பரப்புனா 4 × கால் வட்ட பரப்பு. கால் வட்டத்துக்கு ஃபார்முலா வட்டத்துக்கு πr ஸ்கொயர்டு, கால் வட்டம்னா 1/4. இந்த 4 அடிச்சிருங்க, πr ஸ்கொயர்னு வரும். பைக்கு 22 வேல் போட்டுக்கலாமா? இது விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம்னா டயமீட்டர் 7, ஆரம்னா அதில் பாதி 7/2 புள்ளியில் போட்டுக்கலாம். இல்லாட்டி /2 போட்டுக்கலாமா? 7/2 போட்டு ஸ்கொயர் போடுங்க. 22/7 2 வாட்டி பெருக்கணும். ஒரு 7 அடிப்போமா? 2 11, 11 77/2. 70 2ஆல் அடிச்சு பார்ப்போமா? 3 2 6, 1 18 16, மீத 1.0, I2 10, 38.5. பரப்புக்கு என்ன போடணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஆன்சர் இருக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் கிடையாது ஆன்சர். 4 கால்வட்டம் ஒரு வட்டம். அடுத்த பார்க்கலாமா? படத்தில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்கு. இது 9th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இந்த மாடல் இருக்குது. பார்த்துங்க, ஒரு வட்டம் கொடுத்துருக்கு. இந்தமாதிரி கணக்கு கேட்டிருக்காங்க. இது வட்ட கோண பகுதின்னு பேர். இப்படின்னா வட்ட கோண பகுதி. இங்கே 20 35 இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சப்போஸ் இது கேட்கலாம், அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த கணக்கு பேர் வட்ட கோண பகுதி. ஒரு ஃபார்முலா இருக்கு. வட்ட கோண பகுதியின் ஒரு தியரம். மைய கோணம் அதன் பரிதி கோணத்தை போல் இரு மடங்கு இருக்கும், 2 மடங்கு இருக்கும். இதான் பேர் தான் மைய கோணம் பேர். இது பரிதி கோணம் பேர். இப்போ எக்ஸ் கேட்டிருக்காங்களா? எக்ஸ் என்பது அங்கே சீல இருக்கு, அதான் எக்ஸா இருக்கு. இது அங்கே போய் ஜாயிண்ட் ஆகி பார்த்தீங்களா? 2 கூட்டினாலே போதும். 20 35 சேர்ந்தா 55 டிகிரி தான் எக்ஸா இருக்கும். அதான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகே ஆன்சர். ஒரு சமயம் இது கேட்டாங்கன்னா, ஒய் கேட்டாங்கன்னா, இது 2 மடங்கு. இந்த ஃபார்முலா பாருங்க. வட்ட கோண பகுதியின் மையம், இதான் மைய கோணம். இது பரிதின் பேரு. இது மைய கோணம். இது பரிதி கோணம். 2 மடங்கு இருக்கும். அப்போ 2ஆல் பெருக்குனா 2 55 110 டிகிரி. எது? இந்த ஒய் கேட்டால் 110 போட்டுங்க, எக்ஸ் கேட்டால் 55 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா?
இதுவும் 9th புக்கில் உள்ள கணக்கு தான். கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு சைடு படம் கொடுத்து கேட்பாங்க, படம் கொடுக்காம கேட்பாங்க. எப்படி படம் கொடுப்பாங்க கேட்பாங்கன்னா, ஒரு வட்டத்தின் ஆரம் 25 சென்டிமீட்டர் மற்றும் மையத்திலிருந்து 4 தொலைவு மையத்திலிருந்து 4 உள்ள தொலைவு 5 சென்டிமீட்டர் எனில் நாணின் நீளம் கேட்பாங்க. நாணின் நீளம் என்ன? இதான் ஆரம். இதில் படத்தில் எது ஆரம்? ஓஏ தான் உங்களுக்கு ஆரத்தை குறிக்கும், 25 சென்டிமீட்டர். இதான் தூரத்தை குறிக்கும். ஓபி வந்து தூரத்தை குறிக்கும், தூரம் 15 சென்டிமீட்டர். எது நான்னா ஏசி தான் நான். வட்டத்தோட பெரிய நான் விட்டுன்னு சொல்லுவாங்களா, கார்டு. 2 இணைச்சா 2 வட்டத்தின் ஓரத்தை இணைச்சா அது பேர் நான் பேர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏசி கண்டுபிடிக்கணும். நானின் நீளம் கேட்டிருக்கா. நல்லா கவனிங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம் தெரியும் உங்களுக்கு. இது கர்ணம், எதிர்பக்கம், அடிப்பக்கம். இது கொடுக்காம இருக்கா. ஒரு பிதாகரஸ் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இது பிதாகரஸ் ஃபார்முலா தானே. ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர்டு. இது ஒரு 25 ஸ்கொயர் பண்ணிக்குவோம். ஏபினா கண்டுபிடிக்கணும், அப்படியே இருக்கட்டும். ஓபி ஒரு 15 ஸ்கொயர் பண்ணிக்குவோம். 225, அதான் 225. இது 25 ஸ்கொயர் 625. அது 225 மைனஸ் ஆகிடும். இங்கே வந்தா ஏபி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்குவோம். 15 225 மைனஸ் ஆகிடுமா. கழிச்சோம்னா 225 225 போக ஒரு 400 வரும். ஏபினா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அது ரூட் எடுத்தால் 20 வரும். உனக்கு ஏபி தான் 20. நம்ம தேவை ஏசி தான் நானை குறிக்கும். 2 மடங்கு இருக்கும். ஏபி 2 × 20 ஆன்சர் எவ்வளோ இருக்கும்? 40 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் ஆன்சர் கொடுக்கல. ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வேறு நம்பர் பார்த்தீங்கன்னா 2 கூட்டி அப்படியே கொடுத்துருந்தாங்க, 40 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்ரு. இன்னொரு மதிப்பு 21 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு கூட்டிலாம் போடக்கூடாது. அது இந்த கணக்கில் அப்படி வருது. ஆன்சர் 40 சென்டிமீட்டர். இதான் ஆன்சராக இருக்கணும். இன்னொன்று பண்ணலாம். இந்த 3 பக்கத்தில் இதுதான் பெரிய பக்கம், அதுக்கு ப்ளஸ் பண்ணிங்க, இது 2க்கு மைனஸ் பண்ணிங்க. அப்படியே ரூட்டை போடுங்க. ஒரு 25 ஸ்கொயர் பண்ணுங்க, மைனஸ் 15 ஸ்கொயர் பண்ணுங்க. 20 ஸ்கொயர் எவ்வளவு? 625. 15 ஸ்கொயர் 225 கழிச்சா 400, அதுக்கு 20. இப்படியும் போடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி 40, ஏ மைனஸ் பி 10 பெருக்கினா 400. முடிஞ்சு போச்சு. ஆன்சர் 40 சென்டிமீட்டருங்களா? ஓகே. நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள பட கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கணக்கில் நிறைய பரிசையில் கேட்டிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 7ஆவது புக்கு 8ஆவது புக்கு 9 10 எல்லாத்துலேயுமே இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. அது ஜாமெட்ரி கணக்காக இருக்கலாம், அது வடிவியல் இல்லாட்டி அளவியல் கணக்காக இருக்கலாம். மென்சுரேஷன் படத்தில் ஏசிஐ கணக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜாமெட்ரி கணக்கு தான். 10th புக்கில் இருக்கா? 10th புக்கில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி கொடுத்துருக்காங்களா? ஏபி கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். அப்புறம் பிடி கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். அப்புறம் டிசி கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர். ஏசி கண்டுபிடிக்கணும். சில கணக்கில் படம் கொடுக்காம இப்படி கொடுத்து கேட்டிருப்பாங்க. இந்த ஏ வந்து என்னென்னா, ஏ வந்து இரு சமவெட்டின்னு படிக்கணும். எதோட? ஏடியின். ஓகே. இப்படி சென்டரை பற்றி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு
இதையும் டிவைட் பண்ணுறதும் இது ஈக்குவலாக இருக்கும். பிடி பை டிசி. ஏபி 6, ஏசி கண்டுபிடிக்கணும், அப்படியே இருக்கட்டும். பிடி 4, டிசி 3, குறுக்கு பெருக்கோமா 4 × ஏசி ஈக்குவல் டு 6 × 3 18. ஏசி இஸ் ஈக்குவல் டு 18/4. 4 ஏசி 18. இதை அடித்தா 9 × 18 2 × 4 9 4.5 சென்டிமீட்டர் வருமா? 9 2 அடித்தோம்னா 9 2 வந்து பாருங்கள் 4 2 8 மீதி 1.0 I2 10. அப்போ ஆன்சர் 4.5 சென்டிமீட்டர். ஓகே தானா? ரைட். அடுத்த எனக்கு பாருங்கள், போன மாடல் தான் இந்த டயக்ராம் மட்டும் மாறி இருக்கு. இதுவும் ஏடி தான், இது இருசம வெட்டி தான். ஆங்கிள் ஏயின் இருசம வெட்டி ஏடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். அப்புறம் ஏசி கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பிசி 6 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா பிடி கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே ஃபார்முலா இருக்கும். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. இது மொத்தமாக எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். நம்மளுக்கு பிடி கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். பிடி மதிப்பு எக்ஸ்ன்னு வச்சோம்னா இது எவ்வளோ இருக்கும்? 6 - எக்ஸாக இருக்கும். ஏன்னா மொத்தம் 6 எக்ஸ் போக 6 - எக்ஸ் தான். இது 6 இருக்குது, இது ஒரு 2 இருந்தால் மிச்சம் 4 தானே இருக்கும். ஓகே, ஃபார்முலா தரலாமா? ஏபி 10, ஏசி 14, பிடி எக்ஸு டிசி 6 - எக்ஸ்ன்னு போட்டுக்குமா? ரைட். குறுக்கு பெருக்கலாமா? இதில் எங்கே பெருக்குவோம்? 10ஆல் 6 - எக்ஸையும் 14 எக்ஸையும் பெருக்குவோம். 5×6 60 - 10x ஈக்குவல் 14 எக்ஸா? இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 60 ஈக்குவல் டு 14x + 10x சேர்த்தா 60 ஈக்குவல் டு 24x வருமா? எக்ஸ் பெருக்கினா வகுக்கலாம் மாறும். 60/24. அப்படியே 6 அடிப்போமா? 5×6 60 4 24. திருப்பி அடித்தா I2 10 2 4. 5 பாதி 2.5. 5 2ஆல் அடித்தோம்னா 2 4 1.0 I2 10. அப்போ 2.5வா? இது ஆன்சர். இது கேட்டாங்கன்னா 6லேருந்து 2.5 கழிச்சு வரணும். டிசி கேட்டாங்கன்னா, சப்போஸ் டிசின்னு கேட்டாங்கன்னா 6 - எக்ஸ் கழிச்சோம்னா 6லேருந்து 4 4ல் 0.5 போக 3.5 வரும். ஓகே, இந்த கணக்கெல்லாம் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்ம டயக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். பட கணக்குகள். படத்தில் என்ன கேட்டிருக்கா? நீளடாத பகுதியின் பரப்பு கேட்டிருக்காங்க. இது நீளண்ட பகுதி, ரெண்டுமே கேட்கலாம். இதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கணும். நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கணக்கில் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இப்படி கேட்ட நிழலிட்ட பகுதின்னு கேட்டால் இது கண்டுபிடிச்சா போதும். இது என்னன்னு பாருங்க, 4 கால்வட்டம் இருக்குது. 1 2 3 4 கால்வட்ட பரப்பு. வட்டத்துக்கு என்ன ஃபார்முலா? πr². ஒரு 4ஆல் பெருக்குங்க. அதை கால்னா 1/4 அடிபட்டுருமா? அரை வட்டம்னா 1/2 போடுங்க. கால் வட்டம்னா 1/4. மீதி πr² இருக்குமா? பைக்கு மதிப்பு தெரியும், 22/7. 6 என்பது விட்டத்தை குறிக்கும். விட்டம் 10னா 6 அதில் பாதி எவ்வளோ வரும்? பாதினா 5 சென்டிமீட்டர் வருமா? ஓகே, 5 போட்டுக்குமா? ரைட்டு. பை 22/7 போடுங்க. 5² 22/7 5 25 வருமா? பெருக்குனா 580 வரும். பை 7 அடிக்கலாமா? 7 49 6 60
8 7 56, 4 40, 5 35, 5 50, 7 49. இது என்ன கேட்டிருக்கு? நீளற்ற பகுதினா இந்த ஆன்சர். இதை டிக் பண்ணிடாதீங்க, தப்பான ஆன்சர். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? நிழலிடாத பகுதி. அப்படின்னா இதான் வந்து சதுரம். சதுரத்துக்கு மரப்பகு A², ஒரு 100 வரும். ஏன்னா ஃபார்முலா A², ஏ வந்து 10னா 10² 100 வருமா? அதில் இதை மைனஸ் பண்ணால் அதான் இது ஒரு ஆன்சராக இருக்கும். சரிங்களா? நிழலிட்ட பகுதினா இதை கண்டுபிடிங்க, நிழலிட்ட பகுதினா மைனஸ் பண்ணி போடுங்க. 100ல் 78.57 இங்கே 0 போட்டுங்க. 10ல் 3, 9ல் 4, இங்கே 9ல் 1, இங்கே 2, 24 4 3 சென்டிமீட்டர்² வரும். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? படத்தில் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டரில் நீளட்ட பகுதினா இது எல்லாமே நீளிட்டுருக்காங்க. இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கணும். இது என்னென்னா ஒரு முக்கோணம். பேர் கொடுத்துக்குமா? ABC. அது ஒரு அரைவட்டம். நிழலிட்ட பகுதியின் பரப்பு அப்படின்னா எதை கண்டுபிடிச்சா போதும்? முக்கோணத்தின் பரப்பு ப்ளஸ் இது ஒரு அரைவட்டம், அரைவட்ட பரப்பு. முக்கோணத்துக்கு ABH, அரைவட்டத்துக்கு அரை r². இதான் ஃபார்முலா. பி என்பது அடிப்பக்கத்தை குறிக்கும். அடிப்பக்கம் 6, அப்போ பி 6ன்னு போட்டுக்குமா? 6 சென்டிமீட்ரு. ஹச் உயரம் 9 சென்டிமீட்டருங்கன்னு போட்டுக்குவோம். அரை பி 6, ஹச் 9, 1/2/27 போட்டுக்கலாமா? ஆரம் விட்டத்தில் பாதி ஆரமா? விட்டது இந்த பி, இது வந்து 6 சென்டிமீட்ரு, அதில் பாதி விட்டம்தான் இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம். விட்டம் 6னா ஆரம் அதில் பாதி. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணிக்குமா? ரைட்டு. இதை அடித்தோம்னா 32 6 27 ப்ளஸ் இதை அடித்தோம்னா ஒரு 11, 3 ஸ்கொயர் 9 99/7. அதை அடித்து போடுமா? 99 7 அடிங்க, அப்படியே தனியாக அடிச்சிருவோம். 1 7 7 2 29, 4 7 28, மீத 1.0. ஆன்சர் 2 நம்பரில் இருக்கா? அப்போ 1 7 7 3 30, 4 7 28, அப்படியே போயிட்டே இருக்கு. மீண்டும் சுரங்கானிங்க 11 3 ஸ்கொயர் 9 99/7. அதை அடித்தோம்னா 1 7 7 மிச்சம் 2 29, 4 7 28, மீத 1 10, 1 7 7 மீத 3 30, 4 28 போயிட்டுருக்கா? இன்னைக்கு கூட்டுங்க. 27 30 41, 41.14. இங்கே 1 3 கொடுத்துருக்காங்க. 1 4 தான் இருக்கலாம், 1 3 தான் ஓகே தான். சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இது ரெண்டுமே கூட்டி போடணும். ஏன் கூட்டி போடுறோம்? ரெண்டு சேர்த்தா கேட்டிருக்காங்க. அடுத்த கவனிங்க. படத்தில் நீளட்ட பகுதியின் பரப்புனா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாமே நீளட்டிருப்பாங்க. பேர் கொடுத்துக்கலாமா? இது ஏன்னு வச்சுக்குமா? சரி, ஒன்று போடுவோம். இது 1ன்னு வச்சுக்கிறேன், ஒரு உருவம். இது 2வது உருவம், இது 3வது உருவம். ஃபர்ஸ்ட் ஒன் இது செவ்வகம். செவ்வகம்னா ரெக்டாங்கிள். பரப்பு ஃபார்முலா L×B. L வந்து 80, L 80, L 80, B வந்து 30. பெருக்கி போடுமா? 8 3 24, 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதெல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 2வது படம் இது வந்து ஒரு சரிவகம். பெருசின்னதாக இருக்குல்ல, 3 அளவு இருக்குது பாருங்கள். சரிவகம் ட்ரபீசியம். ஃபார்முலா
ஆஃப் ஹச் ஏ ப்ளஸ் பி. ஹச் வந்து ஹைட்டு 20, ஏ ஒரு பக்கம் 50, பி இன்னொரு பக்கம் 30 கொடுத்துடலாமா? அரை. ஹச் வந்து 20, ஏ 50, பி 30. இது அடித்தோம்னா 10, 10 இன்ட்டு கூட்டினா 80, 800 வருதா? அடுத்த ஆன்சர் 800. மூணாவது, இது ஒரு முக்கோணம். முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா ஆஃப் பிஹெச் அரை. பி இந்த அடிப்பக்கம் அது ஒன்று தான் 30, ஹச் ஹைட் 20, அடித்தா 10, ஒரு 300. அது கூட்டி போடுங்க. 2400, ஒரு 800, ஒரு 300, 400, 3200, 3500. ஆன்சர் 3500ன்னு வந்தால் ஓகே. தனியாக கிடந்தா கழிக்கணும், மொத்தமாக கேட்டால் எல்லாத்தையும் கூட்டி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? படத்தை எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்காங்க, ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. ஏபி சிடி என்னென்னு கேட்டாங்கன்னா, ஏபி மற்றும் சிடி வட்டத்தின் நாண்கள். இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏபி கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்ரு. அப்புறம் பிபி கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்ரு. அப்புறம் சிபி கொடுத்துருக்காங்க ஒரு 9 சென்டிமீட்ரு. பிடி கேட்டிருக்காங்க, அது எக்ஸ்னு வச்சுருக்கோமா? கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு வட்டத்தை 2 நாள் உள்ளே கட் பண்ணால் உட்புறமாக கட் பண்ணியிருக்கு, உட்புறமாக வெட்டி கொள்குது. என்ன ஃபார்முலானா, இது பெருக்கிறதுக்கு பார்த்தீங்களா? ஏபி இன்டு பிபி, இது பெருக்கிறதும் சிபி இன்டு பிடி ஈக்குவலாக இருக்கும். இது 12 6, 12 இன்டு 6, அது 9 இன்டு எக்ஸு 72 ஈக்குவல் டு 9x. எக்ஸ் 72/9 அடித்தா 8 9 72. ஆன்சர் 8 சென்டிமீட்ரு. நம்ம இப்படியே போடலாம். 12 6 பெருக்கி பாருங்கள், 72 வருதா? 9ஆல் எதை பெருக்கினால் 72 வரும், 8 பெருக்கினா தான் 72 வரும். அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். சரி, ஓகே. இது போன கணக்கு போல தான், ஆனால் வெளிப்புறம் வெட்டிக்குது. அதாவது பி வந்து வெளிப்புறமாக இருக்கு. நல்லா கவனிங்க. இல்லை என்ன கொடுத்துருக்கான் பாப்போமா? பி இன்டு ஏ இது வரைக்கும் மதிப்பு கொடுத்தாச்சு, ஒரு 12 சென்டிமீட்டர். பி இந்த பி இது ஒரு 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பிசி ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு 9 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்கு? பிடி கேட்டிருக்கா, எக்ஸ்னு வச்சுருக்கோம். வெளிப்புறம்னா இப்படி பெருக்கணும், வெளிப்புறம் பெருக்கணும். பிஏ இன்டு பிபி ஈக்குவல் டு பிசி இன்டு பிடி. பிஏ வந்து ஒரு 12 போடுங்க, பிபி ஒரு 3 போடுங்க, பிசி 9 போடுங்க. இது எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்படியே அடித்து போடலாம். இப்படி அடிக்கலாமே. ஒரு 3 3 3 9, ஒரு 3 4 3 12. எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, ஆன்சர் எழுதி போகலையா? ஓகே, ஆன்சர் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகே, உங்களுக்கு பட கணக்கெல்லாம் நடத்தியிருக்கோம். ஒரு மாடலை வச்சு பார்த்துக்கிட்டு மீதிய புக்கில் உங்களுக்கு இருக்கிற நாள் இருக்குது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியெல்லாம் ஒரு 2 நாளைக்கு கணக்கு பாருங்கள். எல்லா பாடத்தையும் அந்த முக்கியமாக எக்ஸாம்பிள்ஸும் பாருங்கள். 1 மார்க் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பாடத்துக்கு பின்னாடி, அதுலேருந்து கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. வரியாக படிங்க. 6லேருந்து 8 வரைக்கும் பேப்பர் 1 ஒவ்வொரு வரியாக படிங்க. பேப்பர் 2னா 6லேருந்து 10 வரைக்கும் நல்லா பார்த்துங்க. நிச்சயமாக நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.